ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்சர் கீ விட்டாங்க. ஸோ நம்ம சேலஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியினுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? ஓகேங்களா? டிஎன்பிசியினுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? ஓகேவா? ஸோ யார் வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் டிஎன்பிசியினுடைய அடுத்த மூவ் எப்படி இருக்கும்? ஓகேவா? வருஷம் எப்படி இருந்துச்சு, அதுபோல் இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸினுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்? ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? குரூப் 4 எக்ஸாம் என்ன பண்ணிட்டாங்க, கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. டென்டேட்டிவ் ஆன்சருக்கு விட்டுட்டாங்க. ஓகேங்களா? நம்மளே சேலஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தாங்க. நாமளும் என்ன பண்ணிட்டோம், சேலஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க இந்த குரூப் 4 சம்மந்தமாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபைனல் ஆன்சருக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபைனல் ஆன்சருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ரெடி பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஓஎம்ஆர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓஎம்ஆர் வேல்யூஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனுடைய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு போயிட்டுருப்பாங்க. அதாவது நம்ம சேலஞ்சு பண்ணதில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சில கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஆன்சர் அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கொஷின்ஸ்லாம் நம்மளுக்கு கிரேஸாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபைனல் ஆன்சருக்கு அந்த மாதிரி செட் பண்ணி அவங்க ஓஎம்ஆர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வேல்யூஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ வேலிடேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கும் ஓஎம்ஆர். ஓகேங்களா? சரி, இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி என்ன பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதன்படி என்ன பண்ணிடுவாங்க, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபருக்குள்ளே பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பிஃபோர் செப்டம்பருக்கு கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டிஎன்பிசி பொறுத்தவரையிலும் இப்போ முன்னே இருந்த மாதிரி இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதும் சரி, ரிசல்ட் போடுறதும் சரி, கவுன்சிலிங் நடத்துறதும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ. ஓகேங்களா? சமீப காலமாக அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. அதனால் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் ரிசல்ட் வந்துடும். அதுக்கு முன்னாடியே கூட செப்டம்பர் எண்ட்லேயே கூட அவங்க ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்த நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு இன்னும் ஒரு 40 நாள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அதனுடைய கொஸ்டின் ப்ரிப்பரேஷனில் அவங்க இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இறங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் குரூப் 2 எக்ஸாம்லேயும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிஸியாக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அவங்களுடைய நகர்வு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 பொறுத்தவரைக்கும் இப்படி தான் அவங்களுடைய நகர்வு இருக்கும். குரூப் 2 பொறுத்தவரைக்கும் இப்படி தான் அவங்களுடைய நகர்வு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க டியூட்டி பார்த்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய மூவ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணணும்? ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணணும், அடுத்த மூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித அடுத்த கட்ட நகர்வு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்து இப்போ குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? குரூப் 2 எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணிடணும், ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, டெட் எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க, டெட் எக்ஸாமுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி டிஆர்பி என்ன பண்ணியிருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? போஸ்ட் பன் தான் இருக்குது ஒளி, இப்போ அது வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? அதேமாதிரி ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4. ஓகேங்களா? குரூப் 4 2026 நடக்குமா அப்படின்னு சொல்ல கன்ஃபார்மாக நடக்கும். ஓகேங்களா? கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். எந்தவித மாற்றமுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 குரூப் 4 எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 2026 நடக்கும். எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் குரூப் 4 ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் 4க்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்த குரூப் 4க்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணிடுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 40 நாள் தான் இருக்குது. வேறு எதுவுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாம் நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கணும், போயிட்டே இருக்கணும். ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், அடுத்த எக்ஸாம் நோக்கி போயிடணும். ஓகேவா? குரூப் 2க்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லைனா குரூப் 2 ப்ரிலிம்ஸில் நம்ம அவுட் ஆயிடுவோம். ஓகேங்களா?
அதனால் ஸோ கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸியாக வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து அதெல்லாம் இப்போ அடுத்தடுத்து மூவ் ஆகிக்கோங்க. குரூப் 2க்கு மூவ் ஆகிக்கோங்க, டெட்டுக்கு மூவ் ஆகிக்கோங்க, டிஆர்பிக்கு மூவ் ஆகிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் எக்ஸாமுக்கு விட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ போலீஸ் எக்ஸாமு அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நான் குரூப் 4 மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னா குரூப் 4 2026க்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நடந்து முடிஞ்ச குரூப் 4 நினச்சிட்டு இருக்கிறது எந்தவித இதுவுமே கிடையாது. ஏன்னா வருஷம் குரூப் 4 நடந்துட்டு தான் இருக்குது. வருஷம் ஒரு குறிப்பிட்ட பேர் போஸ்டிங் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகிறவங்க இருக்கிறாங்க, ரொம்பவுமே மார்க் டிஃபரன்ஸில் ஃபெயில் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அடுத்த குரூப் 4 நம்மளுடையதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் வச்சுட்டு என்ன பண்ணிக்கோங்க, எய்ம் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் 4 நம்ம பண்ண முடியும். ஸோ அடுத்த குரூப் 4 கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து கடினத்தன்மையாக இருக்காது. ஓகேங்களா? கடினத்தன்மையாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போவே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா சிலபஸை வச்சுக்கோங்க. சிலபஸ் வச்சுட்டு புக்ஸ் எல்லாம் முதல்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மரபு தொடர், இந்த கலைச்சொற்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்டெப்த்தாக கொஞ்சம் வெளியில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கலெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த தமிழ் வளர்ச்சித்துறை, ஓகேங்களா, அவங்க சொன்ன கலைச்சொற்கள், அந்த மரபு தொடர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பழைய புக்கில் இருக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் என்ன பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இலக்கண நாலேஜ்லாம் நல்லா வளர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இலக்கண நாலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணாமல் எதை பொதுவாக ஜென்ரலாக கேட்டால் கூட பதில் சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இலக்கண நாலேஜை வளர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து போஸ்டிங் வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? வெறும் ஸ்கூல் புக் மட்டுமே மனப்பாடம் பண்ணுற அந்த வேலை மட்டும் நம்மளுக்கு வேணாம். ஓகேவா? ஏன்னா இப்போ அவங்க கொஞ்சம் ஜென்ரலாக போகிற மாதிரி கொஸ்டின் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஜென்ரலாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம 150+ சாதாரணமாக அடிக்கலாம். ஓகேவா? அதனால் அந்த இலக்கண நாலேஜில் நம்ம என்ன பண்ணிக்கணும், வளர்த்துக்கணும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறத பாருங்கள். ஜஸ்ட் வெறுமனே மனப்பாடம் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ அது கண்டிப்பாக இனிமேல் நம்மளுக்கு வருங்காலத்தில் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்காது. அது இந்த குரூப் 4 நம்மளுக்கு காட்டிடுச்சு. ஓகேவா? அதனால் இப்படி என்ன பண்ணுங்க, இப்படி வந்து மூவ் ஆகிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மைண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய எக்ஸாமை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இதை தாண்டி டிஎன்பிசிட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது டிஎன்பிசிட்டு நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னா வேக்கன்சிஸ். ஓகேங்களா? வேக்கன்சிஸ் மட்டும்தான். இப்போ இந்த குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் விட போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 வரலும் வரும். ஓகேங்களா? மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 வரலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 8,000 வரலாம், அப்படியே டபுள் ஆகும். இப்போ 4,000 இருக்குதா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கவுன்சிலிங் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 8,000 வரலுமே இன்க்ரீஸ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. புரியுதுங்களா? சார் டபுள் ஆகுமான்னு நீங்கள் கேட்கலாம். இதுவரையிலும் டபுள்லாம் ஆனதில்லை அப்படின்னு கேட்கலாம். இதுவரையிலும் நீங்கள் விட்டதெல்லாம் பாருங்கள், 6,000 விட்டுருக்குறாங்க, 7,000 விட்டுருக்குறாங்க, புரியுதுங்களா, 8,000 விட்டுருக்குறாங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே இவ்வளோலாம் விட்றாங்க. அதை வந்து டபுள் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதை என்ன பண்ண முடியாது, டபுள் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஆனால் இது வந்து வெறும் 4,000 தானே, 4,000 கூட இல்லை, அதை டபுள் பண்ணலாம் இல்லை, அது 8,000 கொண்டு வரலாம் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 வரலும் வரதுக்கு வாய்ப்பாக அதை தாண்டியும் போகலாம். ஸோ டிஎன்பிசி எப்படி கொண்டு வர போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. பட் வந்து 8,000 வரலும் குறைஞ்சபட்சமாக வரதுக்கு. ஏன்னா எப்போவுமே அவங்க 3,000 என்ன நோட்டிஃபிகேஷன் விட்டாலுமே, என்ன நோட்டிஃபிகேஷனில் என்ன வேகன்சி விட்டாலுமே அவங்க 3,000ங்கிறத சாதாரணமாக கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? இந்த தடவை ரொம்பவே கம்மியாகிறதுனால அதை 4,000 இன்க்ரீஸ் பண்ணி 8,000+ கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த மட்டும் வேக்கன்சிஸ் இப்போ நம்ம டிஎன்பிசிக்கிட்ட ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான், ஒரே ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான். புரியுதுங்களா? வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. வேக்கன்சிஸ் மட்டும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நம்ம இப்போ எதிர்பார்க்குறோம். வேறு எந்த எதிர்பார்ப்புமே டிஎன்பிசி சைட்லேருந்து எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு. ஓகேவா? வேக்கன்சிஸ் மட்டும்தான். ஆனால் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணி தந்துருவாங்க. அதில் எந்த தலைவரும் சொல்லியிருக்கிறாரு, வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. உறுப்பினரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு, இன்க்ரீஸ் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நம்ம எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக நம்மளுக்கான போஸ்டிங்கு நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நல்ல மார்க் இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள், குரூப் 2க்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். அடுத்த மாதிரி கிடைக்காதவங்களும் என்ன பண்ணிக்கோங்க, குரூப் 2க்கு போங்க. இந்த எக்ஸாம்ஸுக்கெலாம் நம்ம சொன்ன எக்ஸாம்ஸுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இப்படி மூவ் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான அடையாளம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.